ஹாய் ஹலோ நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் ஒரு மரம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பர்த்டேக்கெலாம் செரி பழம்னு சொல்கிறாங்கல்ல. செரி பழம்னா அது ரவுண்டாக இருக்கும். ஆனால் இந்த செரி பழம் தான், இதுதான் ஒரிஜினல் செரி பழம். அந்த செரி பழத்தை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் பாருங்கள், அந்த செரி பழம் மரத்தையும் காமிக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காமிக்கிற அந்த செடியை, இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் செடி மாதிரியே அப்படியே இருக்கும். நல்லா நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா இது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த இருக்குது பாருங்கள், இந்த மரம் தான் செரி பழம் மரம். இந்த இருக்குது பாருங்கள், ஒரிஜினல் செரி பழம். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் செரி பழம். சின்ன தக்காளி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? எப்படி இதுதான் நம்ம வீட்டில் 2-3 மரம் இருக்குது. இது மாதிரி நிறைய செடி பழம் இருக்குது. குறைஞ்சபட்சம் நிறையாவே இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கும். எப்படின்னா லைட்டாக புளிக்கும், ஆனால் டேஸ்ட்டு கூட இருக்கும். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட சொல்லுங்கள். இது பர்த்டேக்கெலாம் இது பண்ணலாம். இந்த இருக்குது பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி உள்ள செரி பழம்லாம் நிறையா இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கும் இது மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது மாதிரி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் இது மாதிரி இப்போ இந்த சீசன்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பூ பூக்கும். இது மாதிரி நல்ல ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. அது மாதிரி இந்த மாதிரி தக்காளி மாதிரி இருக்குது பார்த்திங்களா? டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இது மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.